ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, சாபத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதன்படி செய்யும் போது என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த கட்டளைகளை மீறி போகும்போது என்ன வரும்? சாபம் வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது என்ன வரும்? ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு விரோதமாய் போனோம்னா மரணம் வரும். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ரெண்டையும் செய்கிறவர் யாரு? சொல்லுங்க, தேவன். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுறது, இதோ ஜீவனையும் மரணத்தையும் உங்க முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்கு, அப்படிதானே? ஒன்று மரணத்துக்கு போகிற வழி, ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி. ஜீவனுக்கு போகிற வழியை நம்ம தெரிந்து கொண்டா ஜீவனுக்கு போவோம். மரணத்துக்கு போகிற வழியை தெரிந்து கொண்டா மரணத்துக்கு போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.